இன்னைக்கு மதியம் லேட்டா எந்திரிச்சு தலைவலியில உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது வீட்டு வெளியே ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா நம்ம கறிக்கடை பாயோட அண்ணன் ஷாகுல் பாய். இப்பதான் 40 நாள் ஜமாத் முடிச்சுட்டு வீடு திரும்பி இருக்காரு. அதனால அவருக்கு பொன்னாடையெல்லாம் போத்தி மரியாதை செஞ்சோம். ஆனா பொன்னாடை கிடைக்கல. எங்க வீட்டுல குழந்தைங்க படக்ஸ் தொடைக்கிற துண்டு தான் கிடைச்சது. அதனால அதே பொன்னாடையா யூஸ் பண்ணிட்டோம். சரி வீடு வரைக்கும் வந்துட்டானுங்களே, ஒரு டீயை போட்டு வருவோம்னு பிளான் பண்ண எங்க வீட்டுல வேற வேலைக்கு ஏவி விட்டாங்க. ஸோ பல்ல விளக்கிட்டு கிளம்பிட்டேன். முதல் வேலை இந்த போனை கொண்டு போய் ஒரு போன் கடையில கொடுக்கணும், அது கம்ப்ளீட்டட். அப்புறம் எங்க அம்மாவோட கண்ணாடியை கொண்டு போய் ஒரு ஆப்டிகல்ஸ்ல ரிப்பேருக்கு கொடுக்கணும், அதுவும் கம்ப்ளீட்டட். ஆனா டீ மட்டும் குடிக்கல, ஏன்னா இவனுங்களாம் சாப்பிட்டு வந்துட்டாங்களா. நானும் உசார கடையில வர வழியில 4 முட்டையை பிடிச்சிட்டு வந்துட்டேன். அதை வச்சு ஊற்றி ஒரு வழி பண்ணிட்டு லஞ்சுக்கு 4 முட்டை அப்புறம் 1/2 கிலோ ஒயிட் ரைஸ் இறக்கிட்டேன். ஆனால் பாருங்க, என் கிளைண்ட்ஸ் எல்லாம் 250 கிராம் ரைஸ் கூட கொஞ்சம் முட்டை எடுத்தாலே திங்க முடியலங்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்கடா பாய்ஸ். 1/2 கிலோ சாப்பிட்டுட்டு ஷாகுல் பாய் வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க வீட்டு பூனைக்கெல்லாம் வேற உடம்பு சரியில்லைன்னு அவங்க டாடி ஒரே புலம்பல். அப்புறம் அவன் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இந்த கேப்ல பயல எல்லாம் வந்துட்டானுங்க. சரி படம் கூட எதனா பார்ப்போன்னு ஒரு பிளாக் மேஜிக் மூவியை போட்டேன் கைஸ். போட்டதும் இவனுங்க ரிமோட்டை பிடிங்கி வச்சுன்னு அலப்பற பண்ணிட்டானுங்க. ஏன்னா போன வாட்டி இதோட பார்ட் 1 பார்த்துட்டு கக்கூஸ் போகும்போது கூட கதவை திறந்து வச்சுட்டு தான் போனானுங்க. கடைசியில எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்க வச்சிட்டேன். கொடூரமா இருக்கு. இன்னைக்கு நைட் என்ன பண்ண போறானுங்க. அப்புறம் வாடகை வாங்க வந்து காபி கொடுத்தாங்கன்ற மாதிரி காஃபி போட்டு கொடுத்தான். அதை குடிச்சிட்டு வர வழியிலே ரத்த காவை வாங்கிருச்சு. நானும் ஒரு கோழியை காவை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு பப்பாளி ஜூஸ் குடிச்சிட்டு ஜிம் கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஆம் டே. ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா ட்ரைசெப் புஷ் டவுன்ல 4 செட், எக்ஸ்டென்ஷன்ல 4 செட், பைசெப்ஸ்க்கு ப்ரீச்சர் கர்ல்ஸ்ல 4 செட். அப்புறம் இந்த ஒர்க் அவுட் பேரு எனக்கு வாயில கொஞ்சம் நுழையாது, அதை டெக்ஸ்ட்ல போடுறேன் பாத்துக்கோங்க. ஆம்ஸை கதற விட்டுட்டு ஒரு பாதாம் பாலோட இன்னைக்கு நாளை கத்தம் பண்ணிட்டேன். நாளைக்கு இல்ல அடுத்த vlogல பார்க்கலாம். லைக்க போட்டுருங்க மறக்காம.